போதும் போதும் சோனி, ரொம்ப வெள்ளை கொடுக்காத. வேற பூரா வெள்ளையாக தான் இருக்கும் கோலம், கலரே தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. வெள்ளை கொடுத்தாதான் கோலம் அழகா இருக்கும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் விருப்பம் போ. நீ ஒன்றும் சொல்லாண்டா, நீ உன் ஊத்தவாயே வழக்கு. இதுக்குத்தான் நல்லதுக்கே காலம்ல இருக்குது. மார்கழி பிறந்ததும் ஒரு 4 நாளாக விசுக்கு விசுக்குன்னு காலையிலே எந்திரிச்சு பனிக்குள்ளே கடந்து கோலம் போட்டுட்டு இடந்தளவை தூத்து தொளிச்சு 2 வரோம். இப்போ 7 மணிக்கு கோலம் பொடி அழுவே. பொட்ட பிள்ளைகள் வெயில் வந்து 7 மணிக்கு அப்புறம் கோலம் போடுமாக்கா எந்த பிள்ளையாவது? முடிஞ்சது, அவ்வளோதான். இனிமே கொண்டு போய் கலர் மாவு கோலம் மாவுலாம் பத்திரமா உள்ள வச்சிட வேண்டியது தான். நான் 5 மணிக்கே எந்திரிச்சேன். எந்திரிச்ச நேரத்துல இருந்து இந்த பாயை தான் முனைஞ்சிட்டு அடக்கேன். எப்ப கொம்மி, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? என்னத்துக்கு கடந்து இப்படி முணுமுணுத்துக்கிட்டே கிடக்கா? மனசுக்குள்ள பேசுறேன்னு எதுவும் சத்தமா பேசிட்டு இருக்கியா என்ன? நான் என்னத்தெல்லாம் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கேன்? உங்களுக்கு கேட்கட்டுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 நாளா சீக்கிரமா காலையில விடியால 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தூத்து தொளிச்சு சண்டை போடாம கோலம் போட்டுக்கிட்டு இருந்திய. இன்னைக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டுக்கிட்டு என்னத்தை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளவன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னு தெரியுமா? எத்தனை மணிக்கு எந்திரிச்சா? 5 மணிக்கு எந்திரிச்சேன். 5 மணிக்கு எந்திரிச்ச நேரத்துல இருந்து கடந்து இந்த பாயை தான் முனைஞ்சிட்டு அடக்கேன். எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 குறைய போட்டு வச்சேன்னா பிறகு தலையை கட்டிக்கிடலாமா கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா காசு தருவானேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இலக்காரமா இருக்கு என்னைய பார்த்தா என்ன? எவ்வளவு ஒரு டம்ளர் காப்பியாயின்னு வேணுமானு போட்டு தந்தியலாளா? உன்னை யாரு காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிருக்குள்ள கடந்து பாய முனைய சொன்னது? நாங்கள் வேலையை 4 நாள் எந்திரிச்சு பார்த்துட்டு தான் 4வது நாள் ஐயோ முடியல, தலைலாம் வலிக்குது, இந்த குளிருக்குள்ள வெளியில பனிக்குள்ள கோலம் போட்டு தான் நமக்கு தலை வலிக்குன்னு இப்போலாம் லேட்டாக எந்திரிச்சா போதோன்னு நாங்கள் இன்னைக்கு லேட்டாக எந்திரிச்சு கோலம் போடாதான். நீ என்னன்னா 5 மணிக்கே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு பாய முனைஞ்சிட்டு இருக்க போல. உன்னை யார் இப்படி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பாய முனைய சொன்னான்னு கேட்டேன். ஏலா வேற சோத்துக்கு என்ன பண்ணியது? காசு வேணும்னு கேட்கல காலேஜுக்கு போகும்போது. எம்மா கை செலவுக்கு காசுதா, பாக்கெட்டு மணிதா, அந்த பிள்ளை இதை கொண்டு வருது அதை கொண்டு வருதுன்னு. தோட்டத்துக்கும் இப்போ போக்கே கிடையாது. சரி 4 ஓலை கிடந்துச்சு, ஒரு 4 பாயை முனைஞ்சோன்னா அதை கொடுத்தா கையில் காசை தருவானே, வியாபாரிட்ட கொடுத்தா நினச்சிக்கிட்டு நான் மாங்குன்னு கடந்து செஞ்சுட்டு அடக்கேன். எல்லாம் உங்களுக்காண்டி தான். சரி இப்போ என்ன உனக்கு காப்பி தானே வேணும்? இரு நான் போட்டு கொண்டு தரேன். ஆனால் பாலை மட்டும் போய் வாங்கி தந்துரு போ. நீ ஒன்று எனக்கு காப்பிலாம் போட்டு தர மாட்டா. நீங்கள் போய் என் குண்டியை கழுவாண்டா, உங்கள் குண்டியை கழுவிட்டு காலேஜுக்கு போகிறதா இருந்தால் போங்க. கும்மி எப்படி பேசுகிற அவர் காலங்கத்தாலே? வேற என்ன, பாலை வாங்கி நமக்கு ஒரு டம்ளர் காப்பி போட்டு தருவாளுன்னு பார்த்தனா இவ்வளோ நம்மளை வேலை வாங்கி அழுவேன். பாலை வாங்கி எனக்கு ஒரு டம்ளர் காப்பியை போட்டு குடிக்க தெரியாதாக்கும். பாவம் அம்மா காலையிலே விடிய காலத்தில் இடந்து இந்த பாயை முனைச்சிட்டு அடக்கேன்னு சொல்லியால, நம்ம கொஞ்சம் செய்வோன்னு இவ்வளோ ஏதாவது செய்ய அழுவலா? எம்மா எம்மா உனக்கு என்னலா? எம்மா பக்கத்து தெருவில் கோலம் மாவு சத்தம் கேட்குது. கலர் மாவு வாங்கிதாவே, கலர் கம்மியாக தான் இருக்கு. சோனி கலர் மாவு வாங்கணும்னு சொன்னா. ஏலா ஒழுங்கு மரியாதையா பேரு, இல்லைன்னா என் வாயில் ஏதாவது தப்ப தவிர வந்துவிடும் பார்த்துக்க. அட என்ன இந்த கொம்மி காலங்காத்தால இப்படி டென்ஷனாக இருக்கா? அப்படி நம்ம என்ன தப்பாக கேட்டுட்டோம்? கலர் மாவுலாம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் வாங்கி தந்தானே கேட்டோம். அதுக்கு ஆள் இப்படி டென்ஷனாக இருக்கு. சரி நமக்கு எதுக்கு வம்பு, எதாக இருந்தாலும் சோனியே வாங்கிக்கிட்டோம் கேட்டு. இவ பாத்ரூமுக்கு போனா வெளியே வரமுண்டா. இவ சந்தியா கிரிக்கி சீக்கிரம் வெளியே வா, நான் போனோம். இருவு நாய எதுக்கு குலைச்சிட்டடாக்கா? நான் பல்லு விளக்கிட்டு இருக்கேன், வாயை குடிச்சிட்டு வருவேன் இரு. எரிச்சலா வருதம்மா. ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க முடியுமா? முட்டிக்கிட்டு வருது. இந்த நேரத்துல தான் இவ உள்ள இருந்துக்கிட்டு வர முடியேன்னு நம்மள வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்பா. இது என்னது கொழுக்கட்டையா? இன்னுமா அந்த கொழுக்கட்டைலாம் முடியாம இருக்கு? 4 குறைய போட்டுட்டு எந்திக்கலான்னு பார்த்தேன், வேலைக்காவது போல இருக்கு. சரி இந்த ஓலை கடந்துட்டு போட்டு அப்புறமா முனைஞ்சிக்கிடுவோம். நேரம் வேற ஆகுது, வேற இவ்வளோக்கும் பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது வயிற்றுக்கு ரெடி பண்ணணும். வேற இதுலேயே இருந்து முனைச்சிக்கிட்டு இருந்தேன்னா வேற வேலை எதுவும் ஓடாது. ஓலை வேற பதமாக இருக்குன்னு இருந்து செஞ்சுக்கிட்டே இருந்துட்டேன் இதுலேயே இருந்து. இனிமே சரி ஓலை வாடினாலும் பரவாயில்ல, அப்புறம் தண்ணி தெளித்து அதுக்கப்புறமா ஓலையை முனைச்சிக்கிடுவோம். இப்போ போய் பாலை வாங்கிட்டு ஒரு டம்ளர் காப்பியை குடிச்சிட்டு தான் வேற வேலை. இன்னுமா அந்த கொழுக்கட்டெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கு? காலேஜுக்கு வேணும்னா எடுத்துகிட்டு போகலாம், நல்லா தான் இருக்கும். ஏது இந்த ஊசி போன கொழுக்கட்டையவா? இதை நான் எடுத்துகிட்டு போனேன்னா அவ்வளோ பிள்ளைல என்னைய கிண்டல் பண்ணும். ஏது இதுவா ஊசி போன கொழுக்கட்டை? நான் இந்த கொழுக்கட்டை அவ்வளோத்தையும் எவ்வளோ பக்குவமாக எடுத்து வெளியே எடுத்து காய வச்சு வெயில் பார்த்து அப்பப்போ வெயில்லையும் ஃபேனு காற்றுலையும் வச்சு நல்லா அழகாக காற்று போக வச்சு அழகாக வச்சுருக்கேன் காய வச்சு. இதுவா உனக்கு ஊசி போய் இருக்கு? ஆமாம், கார்த்திகை தீபம் முடிஞ்சு இத்தனை நாள் கழிச்சு மீந்த கொழுக்கட்டையை கொண்டுட்டு காலேஜுக்கு போனால் வேற அவ்வளோவா ஊசி போன கொழுக்கட்டையை எடுத்துகிட்டு வந்திருக்கியான்னு தான் கிண்டல் பண்ணோம். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியதோட அருமை, காஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கொழுக்கட்டையே நல்லா அழகாக இருக்கும். சூடாக இருக்கும்போது தான் சாஃப்டாக அழகாக இருக்கும், காஞ்சி போன அப்புறம் கல் கணங்காக இருக்கும்.
கல்லு கணங்க இருக்கிறது மொறு மொறுன்னு இருக்கிறது தான் நல்லா இருக்கும். அதுக்கு தான் வெயில்ல காய வைக்கிறது. ஈரப்பதத்திலே இருந்தால் தான் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆயிரம் நூல் விட்டுக்கிட்டு. இது என்ன நூல் விட்டு போயா இருக்கு? இல்லை நூல் விடலை, இருந்தாலும் நாள் ஆயிட்டுல கெட்டு போயிருக்கும்ல. அதெல்லாம் தேங்காய் போட்டது தான் கெட்டு போவோம். அதை கூட வெயிலில் நல்லா காய வச்சுட்டோன்னா ஒன்றும் ஆகாது. அருமையான கொழுக்கட்டை. உங்களுக்கு வேண்டான்னா அங்கனே இருக்கட்டும், நான் அப்பப்போ 2 கடி எடுத்து கடிச்சுக்கிடுவேன். உங்களுக்கு இதோட அருமைங்க தெரிய போகுது. நானே தின்னுக்கிடியேன், வச்சுட்டு போகலுங்க. எனக்கு வேண்டாப்பா, நீயே தின்னு. எப்ப சோனி பாத்ரூம் போனா போ. இந்த வந்துட்டேன். கல்லு களையத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. எவனும் களவாண்டு குடிச்சிட்டு போயிருப்பானுங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம கலசன்னைக்கு தப்பிச்சுது. மழை வேற வந்துட்டு நடந்ததுனால மழை தண்ணியும் கொஞ்சம் சேர்ந்துருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நமக்கு கல்லு கிடைச்சத அதுவே சந்தோஷம். ஏழை சின்னத்துறை, ஏழை சின்னத்துறை, என்னடே பண்ணிட்டாடாக்கா? அட அது யாரு? வாங்கண்ணே. ஏழை என்ன நடக்குங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, நம்ம ஐட்டம் தான். என்ன குடிக்கிறீங்களா? ஏழே சின்னத்துறை, கல்லுகளையும் இறக்கி குடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் எங்களுக்கு தெரியாம. எத்தனை நாளாலே நடக்குது இது? அதெல்லாம் அப்பப்ப தோணும் போது இறக்கி குடிச்சிக்கிட்டு தானே இருக்கேன். யாருக்கும் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் பொண்டாட்டிக்கு பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, மறுபடியும் கடந்து என் பொண்டாட்டி ஆடாடுன்னு ஆடுவா. அதனால அவளுக்கு தெரியாம இருக்கணும்னு ஒரு மரத்துல தெரியாம யாருக்கும் தெரியாம கல் இறக்கி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்க கண்ணுல பட்டுட்டேன். ஏழே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லாலே, தண்டபாணி இல்லாம எனக்கு கூட ஆள் இல்ல திரும்ப எனக்கு சரக்கடிக்க. ஆமாண்ணே, அந்த அண்ணன் இல்லாதது எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் கிடங்க நாங்க ரெண்டு அவ்வளவு இதா கிடப்போம். என்ன பண்ண, இப்ப அவருதான் வீடு கொடுத்து குழந்தை குட்டின்னு இல்லாம கிடக்காரு. அவங்க அக்கா வீட்டுல கிடக்காரு போல இருக்கு. அங்க உடம்பு முடியல, அப்பப்ப இப்ப நான் பாப்பேன். ஆமால, அவனும் பேசாட்டிக்கு நான் அக்கா வாங்கி கொடுத்து தோட்டத்துக்கு வந்துட்டேன். நமக்கு பழைய இப்படி ஒரு கூட்டணி கிடைச்சிரும். அவன் வரான்டங்கானே. அவிய குடுக்கல நானே, அவியெல்லாம் கொடுக்காம இவிய எப்படி கேட்டு வர முடியும்? என்னமோ போ, சரி நீ அந்த கல்லை எடுத்து நம்ம குடிப்போம். இந்த ஊத்தி தாரேனே. அப்பா, உன் பொண்டாட்டி குடிச்சா திட்டுவாண்டாயாப்பா சொல்லுவா. நீ என்னதான் இப்போ தைரியமா கல்லறைக்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருக்க? என் பொண்டாட்டி திட்டுறதுனாலதான் நான் கல்லறைக்கு குடிக்க ஆரம்பிச்சேன். அவ சும்மா இருந்தான்னா நான் கல்லறைக்கு குடிக்க போறது இல்ல. காய்ச்சி மூச்சுன்னு எதுக்கு எடுத்தாலும் கத்திட்டு இருந்தா வேற நம்ம கல்லறைக்கு தான் குடிக்கணும். என்ன சொல்றீன்னே, சரிதானே? ஆமாப்பா, இந்த வீட்டுல இருக்க பொம்பளை ஆளுவலே இப்படிதான். நம்மள நிம்மதியா சரக்கு அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு பொட்டி பாம்பு போல ஒரு பக்கம் அதை படுத்து கிடப்பான்னு விட்டாள்னா அது பாட்டுக்கு குடிச்சிட்டு நம்ம மட்டையாக போறோம். இவங்கள குடிக்காத வாங்காதன்னு சத்த முடியாதனாலதான் நமக்கு குடிக்கணும்னே தோணுது பத்தியா. ஆமாண்ணே, அப்படி சொல்லுங்க. என் பொண்டாட்டி கடந்து ஒரே காட்டு கத்து கத்தியான்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு தெரியாம இப்ப கல்ல இறக்கி குடிச்சிட்டு இருக்கேன். அவ தோட்டத்துக்கு காலையிலே வரமாண்டா. அதான் ஒரு விளக்கு குடிச்சாதான் வேலை நடக்கும் எனக்கு. அதான் குடிக்க போறேன். அப்படியா? அப்ப காலையில இந்த வேலை தான் நடக்கும் உனக்கு? ஆமாண்ணே, கொஞ்சம் மழை வேற வந்துச்சு பத்தியா, மழை தண்ணியும் சேர்ந்துருக்கும். சும்மா குடிங்க, நல்லா தான் இருக்கும். சரியா, நான் சரி எதாச்சியாதான் வந்தேன் உங்ககிட்ட மம்பட்டி வாங்கிட்டு போலான்னு. நான் மம்பட்டி எங்க சாப்புக்குள்ளதான் போட்டு வச்சிருந்தேன், காணோம். எங்க இடக்குன்னு தெரியல. எங்கேயாவது மாத்தி கட்டி போட்டு வச்சிருக்கா என்னன்னு தெரியல. சரி உன்ட்ட பாத்தி கொஞ்சம் அணைக்கணும், அதான் உன்ட்ட மம்பட்டி வாங்கிட்டு போலாமான்னு பார்த்தேன். எப்படி நீ 2 3 போட்டு வச்சிருப்பல அவன் தோட்டத்துல? ஆமாண்ணே, கிடக்குது 4 5 கிடக்கு. நான் எடுத்து தாரேன். நான் வைக்க போற முட்டுக்குள்ள தான் எங்க மறைச்சு போட்டு வச்சிருக்கேன். இந்த எடுத்து தாரேண்ணே. சரி, வேற யாரும் பங்குக்கு வரதுக்குள்ள சீக்கிரம் கண்டு குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். நீ ஊத்து குடிப்பா. சரிண்ணே, பட்டைக்கு தான் ஓலை வெட்டிட்டு வந்தேன். என்னது எங்க கொண்டு போறீங்க? ஒண்ணு இல்லடா, கொழுக்கட்டை தான். பாப்போம், இன்னுமா உங்க வீட்டுல முடியல? ஆமா, அவ்வளோ அக்கம் பக்கம் எல்லாரும் கொழுக்கட்டை கொண்டு வந்ததான் அதை தின்னுட்டு வேற திங்க முடியல. வீட்டில் செஞ்சது அந்த ஆளை கடந்து போச்சு. கொடுக்க வேண்டியது எல்லாம் அக்கம் பக்கம் நானும் கொடுத்துட்டு மிச்சம் மீதி கடந்ததை அந்த ஆளை போட்டு வச்சுட்டேன். அதான் கொஞ்சம் வெயில் வந்ததும் வெயிலில் கொண்டு வச்சு காய வைக்கலான்னு எடுத்துட்டு வாரேன். அட, இது இப்படி வச்சா ஊசி போகுமே. இது கலத்திட்டு வைங்க ஓலைய, அப்பதான் காட்டாட நல்லா மொறுமொறுன்னு நல்லா காயும். ஈரம் இருந்துச்சுன்னா வேற நூலு நூத்து போவோம். இல்லை நான் தேங்காய் போடலை. தேங்காய் போட்டால் தானே அப்படி ஆகும். இப்படியே காய வைப்போம். வேற தூசு கிசு காற்றுக்கிட்டு அடித்து மண்ணுக்குன்னுலாம் பட்டுச்சுன்னா அப்புறம் திங்க மனம் வராது. ஆமாம், அதுவும் சரிதான். நான் ஒன்று எடுத்துக்கிட்டுமாக்க? எடுத்து தின்னு. அட, நாங்களும் எங்கள் வீட்டில் இப்படி தான் செஞ்சோம். நீங்களும் இப்படி தான் செஞ்சீங்களா? நான் எங்கள் வீட்டில் ட்ரிபிள் கொழுக்கட்டை செஞ்சேன் தெரியுமா? ட்ரிபிள் கொழுக்கட்டையா? அது என்னடா ட்ரிபிள் கொழுக்கட்டை? அதான் நீங்க சீனிலையும் கருப்பட்டிலையும் செஞ்சிருக்கீல்ல, இதே மாதிரி நான் சீனி கருப்பட்டி வெல்லம் இந்த 3ஐயும் ஒரே இலையில வச்சு 3 டிசைன்ல செஞ்சிருமா. அப்படியா? அது நீ கண்ணில் கூட காட்டலையே. வீடு வீடா வாங்கி தின்னுட்டு கடைசியில் நீ ஒருத்தருக்கும் கொடுக்கல என்ன? ஐயா சாந்தியக்கா, நீங்க அப்படி நினைக்காதீங்க. எங்க வீட்டுல கொஞ்சமா தான் போட்டு எங்க மாமியார் செஞ்சுச்சு பத்துக்கிடுங்க. அது சரியான கஞ்ச பிசினாரி. அக்கம் பக்கம் யாருக்காவது கொடுப்போன்னா வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். வேற நான் என்ன பண்றது சொல்லுங்க? நான் அதனால யாருக்கும் கொடுக்க முடியல. அது கொஞ்சோட மாவுதான் போட்டு செஞ்சுச்சா, அதுலதான் நான் பிரிச்சு 3 கலர்ல செஞ்சேன் ஆசைக்கு.
எப்படி புழுகிறா பாரு இந்த புழுகுனி. அவன் மாமியார் கூட கொஞ்சோல வெளியே காட்டும், இவ ஒன்னத்தையும் வெளியே காட்டாண்டா. வெளியே காட்டினா யாருக்கும் கொடுக்க வேண்டியிருக்குமா என்னமோன்னு வீட்டுக்குள்ளேயே வச்சு தின்றுப்பா. நாட்டையை போட்டு வேற வேண்டியதான் அந்த 2 கொழுக்கட்டையும். ஆமா ஆமா, அந்த மாமியார் விளையே இப்படிதானே. அப்படி சொல்லுங்க. நான் என்னக்கா பண்றது, எனக்கும் அக்கம் பக்கம் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைதான். எங்க மாமியார் விட மாட்டுங்க. இல்லைன்னா இவ கொடுத்து கிழிச்சிருவா எல்லாருக்கும். சரி உமா, எனக்கு வேலை கிடக்குன்னா வாரேன். இப்பதான் கொஞ்சம் வெயில் அடிக்கி, கொஞ்சம் துணியெல்லாம் கிடக்கு. இந்த வெயிலுக்குள்ள துவைச்சு காய போட்டாதான் துணியெல்லாம் காயும். ஏக்கா நான் வேணா இல்லை காவலுக்கு இருக்கட்டுமா? காக்கா கிக்கா எதுவும் தூக்கிட்டு போயிடாம பாத்துக்கிட்டீங்க. இல்ல இல்ல வேண்டாம் உமா, காக்கா கூட தூக்குனாலும் 1 2 தான் தூக்க முடியாம தூக்கி இழுத்து நாங்க கொண்டு போடும். ஆனா நீ அப்படியா? எக்கா சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நானும் ஒன்றும் எடுக்க மாட்டேன். நான்லாம் கேட்டுதான் எடுப்பேன். இந்த பாருங்க 2 வேணும்னு கேட்டு எப்படி எடுத்திருக்கேன் அவ்வளோதான். சரி நீ இடத்த காலி பண்ணு. நீ போனன்னா நான் துணியை துவைக்க போவேன். நீ இல்லே இருந்தா எனக்கு பயமா இருக்கம்மா. அட போறேம்மா. இவளை நம்பி வெளியே வைக்க முடியுமாக்கும்? பெசட்டிக்கு ஓட்டு மேலே தூக்கி வச்சிருவோம். காக்கா தூக்குனா கூட தூக்கிட்டு போட்டான், இவா தூக்கிட்டு போகக்கூடாது. அதுக்காண்டியே மேலா தூக்கி வச்சிடணும். பார்வை நீ என் வாழும் நீ என் கவிதை நீ பாடும் ராகம் நீ என் நாதம் நீ என் உயிரும் நீ. என்ன லட்சு பாட்டெல்லாம் பலமா இருக்கு. அட வாடா பெரிய பொண்ணு, வராண்ட போல இருக்குன்னு நினைச்சேன். வா வா வந்து உட்காரு. உன் மாமியார் நேத்து ஒரே சத்தம் போட்டுட்டு நடந்து உன்னைய நீ சொன்னா உமா, அதான் நீ வெளியே வராண்டா போல இருக்கு இன்னைக்கு. அதான் இன்னும் காணும்னு நினைச்சேன். உன்னைய வரமுண்டா போல இனிமே பெரிய பொண்ணு மாமியார் சத்தம் முடியாவுன்னு வீட்லயே கிடக்க போற போலன்னு நினைச்சிட்டேன். ஆட போங்க லட்சு, அதெல்லாம் திட்டுனா நான் எல்லாம் சீரியஸா எடுப்பேன்னா என்ன? அதெல்லாம் ஒரு ஆளு 5 ரூபா தாளு நம்மளை திட்டுதுன்னு நம்ம ரோசப்பட்டு வீட்டுக்குள்ளே இருக்க போறோமாக்கும். நீ திட்டுனா திட்டு, நான் பாட்டுக்கு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கேன்ட்டு நான் பாட்டுக்கு ஓடி வந்துருவேனே. அட என்னெல்லாம் இப்படி சொல்லிட்டா வேற உங்க மாமியார் மறுபடியும் திட்ட போது வேற உன் வீட்டுக்காரன் உன்ட்ட கத்த போறான். ஒழுங்கா கொஞ்சம் அதை சொல் பேச்சு கேட்டு கொஞ்சம் வீட்டுல கடை பொறுப்பா. ஆட போங்க லட்சி, ஒரே பொறுப்பு பருப்பு நீக்கிட்டு. நமக்கெல்லாம் இந்த பருப்பெல்லாம் வேகாது நம்மகிட்டலாம். ஆமா, இது என்ன பீடு தட்டு சரசக்காவா சுத்தியாவ? ஆமா, அவ பீடி தூள் 100 200 தூள் எடுத்திருக்காளாம். அப்பப்போ கொண்டு போய் இனிமே சுத்தி கொடுக்க போறேன், துணியும் தைக்க போறேன், 2 பண்ண போறேன். என்ன துணி வரும்போது துணியை தைக்க வேண்டியதுதான், இல்லைன்னா பீடியை சுத்த வேண்டியதுதான் இருந்தா. அதான் நானும் பாய் தான் முனையன்னேன். அந்தளவு அப்போ ஓலை எடுத்துக்கிட்டுங்க வாரியலக்கு கொஞ்சம் நனலா கிடக்குங்கள மரத்தடி நனல்ல உட்காருவோம்னா அந்தளவு சரின்னு எடுத்துக்கிட்டுங்க வந்தேன். அங்கதான் உங்க வீட்டு பக்கம் போனேன். படலை கடலெல்லாம் கட்டியிருந்தா அதெல்லாம் தோட்டத்துக்கு பீடியெல்லாம் நினைச்சேன். சரி சரசக்கா வீட்டில் தானே அடப்பாவா, சரி ஒரு எட்டு பார்க்கலான்னு வந்தா நீங்க இங்க இருக்கீங்க. ஆமா, என் வீட்டு பக்கம் இப்ப நனல் வந்து பின்னாடி தான் கிடக்கு பத்துக்க. இங்க முன்னாடி நம்ம அங்க உட்காருவோம் பத்தியா பேசிட்டு, அங்கே நல்லா வெயில் வந்து போச்சு. அதனாலதான் இங்க சரசு வீட்டுக்கிட்ட நனல் கிடக்குன்னு வேற நானும் இங்க வந்துட்டேன். ஆமா, வெயில் சூரியனா 6 மாசம் இப்படி 6 மாசம் அப்படி இருக்கும்போது மாறி மாறி தான் இருக்கும். சரி சரி. ஆமா, இப்ப எங்க சரசக்கா வீட்டுக்குள்ள வேலையா இருக்காவளா என்ன? உங்களை உட்காரங்க வச்சுட்டு அவிய எங்க போனாவ? அவ பருப்பு அடுப்புல போட்டிருந்தாலாம், விசில் அடிச்சுட்டே இருந்துச்சு. 3 விசில் வந்துச்சு. அந்த சரி போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு களைஞ்சு போட்டுட்டு வாரேன்னு சொல்லிட்டு போனா, தாளி சுட்டுட்டு வந்துடுறேன்னு. அதான் அவதான் போன்ல பாட்டு போட்டு வச்சிருந்தா, நல்லா இருந்துச்சு பாட்டு. அந்த ஆளை கேட்டுக்கிட்டு வேலை செய்யும். மாலைகள் கொஞ்சம் பாமாலைகள் கெஞ்சும் உனை மனதால் நினைத்தால் அணைத்தால். பார்த்தேன். ஆனா என்ன எல்லாம் பழைய பாட்டா போட்டு வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களாக்கும். இந்த மாதிரி பாட்டு தான் கேட்க காதுக்கு இனிமையா அமைதியா மனசுக்கு நிறைவா இருக்கு. இப்போ உள்ள பாட்டெல்லாம் இவ்வளோ டிவியில் காலையிலே போட்டு வச்சுக்கிட்டு உயிரை எடுக்காளுவ வேறு. சிங்கி 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 சிங்கின்னு காது அடைக்குது. நீங்க 80s 70s கிட்ஸ், நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை கேட்பீங்க. நாங்க 90s கிட்ஸ், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை நாங்க கேட்போம். அதுவே 2K கிட்ஸ், அதுகளுக்கு ஏற்ற மாதிரி அதுவை பார்க்கும். இருந்தாலும் கொஞ்சமாவது பாட்டு கேட்கமா இருக்காண்டாமாக்கும். என்னமோ இப்போ ஒரு பாட்டை காலையில கூட போட்டாளுவ, ஏதோ ஒரு டிவியில போட்டான்னு பீலிங்குன்னு ஏதோ ஒரு பாட்டு நல்லா அப்படியே கவுட்டக்கால கலப்பிக்கிட்டு ஒருத்தி ஆடியா அறகுற துணியில. என்ன கேவலமா இருக்கு தெரியுமா? ஆடலிச்சு, இது நம்ம புஷ்பா 2 பாட்டு. வந்துச்சே ஃபீலிங்ஸு வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸு. ஆறுக்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி, படுத்தா ஒரு வாட்டி, முழிச்சா ஒரு வாட்டி, கனவுல ஒன்னா நினைச்சா ஒரு வாட்டி. ஆய முடியல
பாட்டாலாம் அது பார்க்கவும் ஜெயிக்கல கேட்கவும் ஜெயிக்கல. இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு போட்டுக்கிட்டு சை கருமோ. என் வீட்ல இவ்வளவு போட்டு விட்டுக்கிட்டு இந்த பாட்டை கேட்டுட்டு சின்னவ ஆடின ஆட்டம் என்னங்க. காலை முடிச்சு அடுப்புல வச்சிருவேன், ஒழுங்கா காலேஜ் கிளம்பி ஓடி போயிருன்னு அப்புறம் டிவி ஆஃப் பண்ணி போட்டு ஓடினாலுவேன். டிவி எல்லாம் தூக்கி உடச்சிருவேன் அப்புறம். சரி சரி இலச்சி கோவப்படாதீங்க. சின்ன பிள்ளைகளு இந்த பாட்டு ஃபஸ்ட்டு கேட்கும்போது அப்படிதான் இருக்கும், என்னடா பாட்டு கருமோன்னு. அதுக்கப்புறம் கேட்க கேட்க அப்படி பழகிரும். என்னம்மா போ, உங்களுக்கு இந்த உள்ள காலத்து பிள்ளைகளுக்கு என்னென்னதான் அதெல்லாம் பிடிக்குதோ தெரியல. லட்சு அந்த ஃபோன் எடுத்து வேணா அந்த பாட்டை வச்சு விடட்டுமா? வந்துச்சே ஃபீலிங்ஸு, வந்துச்சே ஃபீலிங்ஸு. கையில நல்லா ஓலையை வச்சிருக்கேன், நல்லா சாத்துன்னு சாத்தி விடுவேன் பாத்துக்க. அட என்ன பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு என்ன வீட்டை விட்டே வெளியே வர முடியான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீ என்னன்னா இங்க இருக்க? ஓ மாமியார் உன்னைய மானங்கிட்ட கிழிச்சிட்டு கிடக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீ என்னன்னா இங்க இருக்க காலங்காத்தாலே? ஆடின காலம் ஓடின காலம் சும்மா இருக்குமா? அதான் வந்துட்டா பெரிய பொண்ணு. அவளாவது வீட்டுல இருக்காதாவது. அட சும்மா இருங்கக்கா, 2 பேரும் வெறுப்பேத்தாதீங்க. வீட்டிலே இருந்தால் எனக்கு கிறுக்கு பிடிச்சிரு வந்துருமா? ஏலா ஒவ்வொரு வேலையா செய்ய வேண்டியதுதான். மடிச்ச துணியெல்லாம் களைச்சி போட்டு மறுபடியும் ஒருக்கா மடிக்க வேண்டியதுதான். அப்புறம் தொடச்ச செல்ஃபெல்லாம் மறுபடியும் எடுத்து டப்பாவெல்லாம் தொடச்சி வைக்க வேண்டியதுதான். வேற மாடிப்படியும் மேலையும் கீழையும் உன் வீடு இருக்க பங்களா கணக்கா இருக்க வீட்டை 4 முறை ஏறி இறங்கி பெருக்கி தொடச்சா மேலே உனக்கு நேரம் போப்புது. இருந்து செய்யலாம்ல? அதெல்லாம் நாங்கள் மாதத்துக்கு ஒருக்கா தான்க்கோ அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். சும்மா ஓயாமல் இருந்து தடவிலாம் வைக்கக்கூடாதுக்கோ, வேற வீட்டில் பணம் தங்காது. அடா ஆமா பெரிய பொண்ணு, நீ சொல்றது கூட சரிதான் நினைக்கேன். நாங்களும் இப்படி தொடச்சி கழுவி தான் ஒன்றும் இல்லாமல் இருக்கோமோ என்னமோ தெரியல. நானும் வருஷத்துக்கு ஒருக்கா தான் க்ளீன் பண்ணியே. எனக்கு ஒன்றும் தங்கண்டங்க, எனக்கு எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. என்னத்தை சொல்ல, உங்களுக்கு கை ஓட்டையா இருக்கும்க்கா. கை உடனே கையில காசு தங்காது, எல்லாம் செலவாக தான் அலையும். என்னம்மாப்பா, என்னத்த ஓட்ட கையும் மொட்டை கையா தான் கிடக்கேன். நம்ம வாக்கப்பட்டது அப்படி, அதனால நம்ம தலையெழுத்துப்படி இப்படி கிடக்கும். வேற என்னத்த சொல்ல. அப்படி சொல்லுங்கக்கா. நேற்று என் வீட்டுக்காரரு நான் தோட்டத்துக்கு போயிருக்கேன் சோறு கொண்டுக்கிட்டு. அவரு அவ்வாட்டுக்கு ஒரு மரத்தடி நனல்ல போய் தூங்கிட்டு அது பாட்டுக்கு தண்ணி எல்லாம் போட்டு விட்டுட்டு போய் தூங்கிட்டு இருக்காரு. அது எல்லாம் பாத்தி எல்லாம் பொத்துக்கிட்டு தண்ணி எல்லா பக்கமும் சாடிட்டு அடக்கு மரத்துக்கு ஒழுங்கா போவாம என்னன்னு எழுப்பி கேட்டா கொஞ்சம் அசதியா இருந்து தூங்கிட்டேங்காரு. என்னத்த சொல்ல, பொறுப்பே இல்லாத மனுஷனுக்கு. இந்த லட்சணத்துலதான் அவர் தோட்டத்தை பார்த்துக்கிட்டாரு. உங்க வீட்டுக்காரர் தண்டை பண்ணி என்னையும் கூட நல்லா தோட்டத்து வேலையை நல்லா பார்ப்பாரு. இவர் ஏதோ ஏனா தானன்னு பார்த்துட்டு அடக்காரு. நம்ம தான் கை செலவுக்கு வீட்டுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு. துணி தைப்பு அவ்வளவு இல்லைன்னதான் பாருங்க, நான் பீடி சுத்திட்டு அடக்கேன். சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. வேற திட்ட ஆரம்பிச்சேன்னா விடிய இருந்து திட்டுவிய. கேட்கறதுக்கு இங்கே தண்டை பண்ணியணும்னு இல்லை. அவருக்கு என்ன, அவரு நல்லா ராஜா விட்டு கண்ணு குட்டி கணங்க நல்லா ஐயா அக்கா வீட்டுல போய் சொகுசா இருந்துகிட்டாருல. எங்க முந்தானத்தை அங்கே மாலதி வீட்டுக்கு சிமெண்ட் மூடை இறக்கிட்டு நடந்தாரு. தள்ளாடி என்னான்னு கஷ்டப்பட்டு இறக்குறாரு தெரியுமா? எங்கே முதுகுக்கு முறிஞ்சு போகுமோன்னு நினச்சேன் அவர் அந்த முடையை தூக்கும் போதே. அவரை பார்க்கையும் பாம்போல தான் இருக்கு. அவைய அக்கா வீட்டில் ஒன்றும் சொகுசா இல்லை. அது என்ன வீட்டில் வச்சு சும்மாயா சோறு போடுது? அவரு நல்லா வெளியில தான் நடந்து வேலை செய்யாரு. அவரு அக்காவை நம்பி கொழுப்படுத்து போனாருன்னா நான் என்னத்த செய்ய? நான் இப்போ வேற சடங்குக்கு பத்திரிக்கைலாம் தந்துட்டு போயிருக்கு. செய்முறை செய்யன்னு வேற சொல்லி வாயை விட்டுட்டே அவள் வராண்டா வீட்டு வாசலை மிதிக்கண்டான்னு பார்த்தா அவள் வந்து பத்திரிக்கை வச்சுட்டா. இப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் நானே பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை யாருக்கோ வாய் விட சொன்னது? தண்டை பண்ணி என்ன உங்கள்கிட்ட திருட வந்தாருன்னா நல்லா கையை காலை முறிச்சு விட்டு அனுப்பாம, இல்லைன்னா போலீஸில் பிடிச்சி கொடுக்காம உங்கள் அக்காவை வந்து வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைக்க சொல்லு, முறை செய்ய பத்திரிக்கையை வந்து வைக்க சொல்லு, பேரை போட சொல்லு நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அது பேரை போட்டு கொண்டு வந்து பத்திரிக்கையை நீட்டிட்டு போயிருக்கு. இப்போ நீங்கள் அதுக்கு செய்யணும்னு இருக்கீங்க. சும்மா விடுவியலா? கண்டுக்காம நீங்கள் என்னென்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே? ஆமாம், உமா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமாம், அது என்ன கதை? நீங்கள் போய் இனிமே அவங்களுக்கு முறை செய்ய போறீங்களா சடங்குக்கு? ஆமா, வீட்டு வாசல்ல மிதிக்கண்டான்னு பார்த்தா வந்து மிச்சி பத்திரிக்கைலாம் தந்துட்டு போயிருக்காள. வேற நான் என்ன செய்ய? வேற நான் முறை செய்யாம இருக்க முடியுமா? நானும் இந்த மனுஷன்ட்ட உங்க அக்கா வர சொல்லி என் வீட்டு வாசல்ல மிக்க சொல்லி வந்து கூப்பிட சொல்லி நான் வாரேன்னுட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு அரை பவுனுக்காவது ஏதாவது போடாண்டாமா? நீங்களாம் அதுக்கு ஒரு கிராம் குண்டு மணி கூட கொடுக்கப்படாது. உங்கள் வீட்டுக்காரர் சொத்தெல்லாம் எழுதி வாங்கி ஏமாத்திட்டு தானே விட்டுச்சு. இப்போ என்னத்துக்கு நீங்கள் போய் முறை செய்யணுங்க? சரிதான், எனக்கும் அந்த ஆத்திரம்லாம் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் என்ன பண்ண, வேற சொல்லிட்டேன்னா நானும் வாக்கு கொடுத்துட்டேனே, வேற அதை காப்பாத்தாண்டாமா? அந்த மனுஷன் அக்கா மூளுக்கு செய்முறை செய்யணும்னு வீட்டுக்கு வந்து 2 தடவை திருட வந்திருக்கான் அந்த திருட்டு பைய. இன்னும் நான் இதை செய்கிறேன்னு சொல்லலைன்னு வையி, எவகலத்துலையாவது செயின் அக்க போனேன்னு சொல்லி அத்துக்கிட்டு ஜெயிலில் போய் தான் உட்கார்ந்துருப்பா நம்ம மானத்தை வாங்கிட்டு.
இல்லைன்னா ஏதாவது ஒரு கடனை உடனே வாங்கி நடுத்தெருவில் போய் சீரழிகிற மாதிரி ஆக்கி வச்சுட்டு பேர் வந்த மனுஷன். அதனால தான் சும்மா பியாருக்கு சொல்லுவோம், அவளும் வரமுண்டா இந்த ஆளுக்கும் புத்தி வரும்னு நினச்சிக்கிட்டு நானும் சொன்னேன். கடைசியில் பார்த்தா வந்து இப்போ சொல்லிட்டு போயிட்டாலா, இப்போ செய்யாமல் இருந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மனுஷன் நம்மள காண விடுவாரா சொல்லு. இல்லைன்னா எங்கேயாவது மறுபடியும் போய் கடன் எடுத்துக்கிட்டு தான் போய் நிற்பாரு. இப்போ நம்மளால் முடிஞ்சது ஒரு காப்பவுனோ அரைப்பவுனோ ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டோன்னு வை சும்மா பியாருக்கு. அதுக்கப்புறம் அவரும் சும்மா கிடப்பாரு. இல்லைன்னா கடன் உடனே வாங்கி கேவலப்பட்டுட்டு அடக்கணும் பத்துக்க. அதான் செஞ்சு விட்டுலாமான்னு பார்க்கேன். நீங்க சொல்றது புரியுதுக்கா. காப்பவுன் அரைப்பவுனுக்கு உங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கிடுவாரா? நீங்க இந்த நகையை தான் போடுறேன்னு சொன்னா எது இப்படி என் அக்கா மூளுக்கு போட்டா கௌரவமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் சண்டை கிண்டை போட போறாரு. பார்த்து நீங்க வேற செய்யன்னு சொல்லி வேற மறுபடியும் உங்க மொவா செயின்ல கை வச்சிடாம பார்த்து. இல்லைன்னு செயின்ல கையை வச்சா கையை வெட்டி விட மாட்டேனாக்கும். என்னால என்ன ஏழுமோ அதான் செய்ய முடியும். இதை உங்க அவமர அக்கா மோளுக்கு செய்வோம், இல்லாட்டினா மூடிக்கிட்டு கம்மனி இருன்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான். உங்களுக்கு நாங்க சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை. சரி எதா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. இன்னைக்கு அவியல்வ காலேஜில் என்னமோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனா, அதனால வீட்டில் அவங்களுக்கு இருந்த செயின் நகையெல்லாம் போட்டு விட்டு அனுப்பியிருக்கேன். பேருக்காளுவ பத்திரமா கொண்டு வந்து சேருங்களான்னு இருக்கேன். சரின்னாலுவே என்னென்னு கொண்டாடல தெரியல, அதுவே பக்கு பக்குன்னு இருக்கு. நகை விற்க விலைக்கு இதுவளுக்கு போட்டு விடையும் பயமாக தான் இருக்கு. வேற வீட்டிலே வச்சு தூங்குதே, நம்ம பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பார்க்க முடியலையேன்னு வருத்தமா இருக்கு. அதனால போட்டு விட்டுருக்கேன். அப்படியா தங்கமா போட்டு விட்டியே? நான் தங்கம் எதுவும் போட்டு விடல, அவ கேட்கவும் இல்லை. அவளா அவ விருப்பத்துக்கு ஏதோ ஒன்று போட்டுட்டு போனா சரி போயிட்டு வரட்டுன்னு விட்டுட்டேன். நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு, நமக்கு கிறிஸ்மஸ் ஃபீலே வர மாட்டேங்குதே. நம்ம ஊர்ல வியாத கோயிலும் கிடையாது, வியாத கரையிலும் ஒருத்தரும் கிடையாது. அதனால நமக்கு கிறிஸ்துமஸ்ங்கிறது ஒன்றும் பெருசா தெரிய மாட்டாங்க. பிள்ளைகளும் லீவுல வீட்டில் கிடந்தாதான் இதுவரை பத்தி மேய்க்கவே நேரம் கரெக்டா இருக்குமா. நம்மளுக்கு ஏதோ அப்படியே ஓடுது. ஆமா, நம்மளுக்கு இந்த நியூ இயர், சித்திரை 1, பொங்கல் இந்த மாதிரி இதுதான் விசேஷமா தெரியுது. இது ஒன்றும் தெரியல. ஆமா பெரிய பொண்ணு, பக்கத்து ஊர்ல வியாத கோயில் உண்டுல்ல, அங்க போட்டி கீட்டிலாம் வச்சு நல்லா பிரமாதமா நடத்துவாள்ல. வேணா ஒருட்டு பார்க்க போகுமாடே, ஆடல் பாடல் கச்சேரிலாம் இப்பவல்ல. ஆமாம், நாளைக்கு ஒரு சாயங்காலம் போவோமா, போய் பார்த்துட்டு வருவோம். வியாண்டாலாம் சும்மா கிடங்க. பக்கத்து ஊருக்கு வேற பொம்பளை அளவு பார்க்கறதுக்கு வந்திருக்களவு வரும்னு நினைப்பாவ. தேவையாது நமக்கு. பொங்கலுக்கு நம்ம ஊர்ல இங்கே எல்லாம் நடக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டி, ஆடலு பாடலு கச்சேரின்னு இங்கே எல்லாம் பண்ண தானே செய்வாவ. இங்க பார்த்துக்கிடலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா அதுவும் சரிதான். வாங்க பத்திராளியக்கு. வாரேன் வரேன். ஆமா இவங்க என்ன பண்ணியா? மைனிய சும்மா இருங்க, கம்பெடுத்து அடிக்காதீங்க, வலிக்குது. ஏல நான் இப்போ உன்னை அடிக்க செஞ்சேன், சும்மா தானலாம் தொட்டேன், அதுக்குள்ள அடிக்கான்ட்டா. அப்படி செய்யாதீங்க, பொது இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா? ஆமா, இவ மட்டும் பொது இடத்துல என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிடுவாள்ல. தூக்கி இடுப்புல வச்சுக்கிடுவா, தலையில வச்சுக்கிடுவா, தோல்ல தூக்கிடுவா, இந்த மாதிரி எல்லாம் விளையாடுவா. நம்ம மட்டும் ஒண்ணும் பண்ணப்படாது இவளை. அதானே பெரிய பொண்ணு, உங்க மைனி சொல்றதும் சரிதானடே. அதான்டே, நல்லதுக்கே காலம் இல்லைங்கிறது. நம்ம சரின்னு விட்டுறியா, இவ்வளோ எப்படி உஷாரா இருக்கலன்னு பத்தியலா. சரிக்க கோபப்படாதீங்க, வாங்க உட்காருங்க. இவ இருக்க இடத்துல நான் உட்கார முடியுமா? இவ நம்மளை மட்டும் கேவலப்படுத்துவா, பொது இடம்னு பார்க்காம நம்ம லேசா தொட்டப்படாது சின்னுங்குவா. நான் போறேன் லட்சுமி, நான் மாடு பத்தி விட வந்தேன். அதான் இப்படி வர்ற வழியில உங்களோட பார்த்ததும் இதுல என்னன்னு ஒரு அட்டை பேசிட்டு போலாமே நினைச்சிட்டு வந்தா இவ ஓவரா மினிக்கியா. நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு வீட்டுல சோழி கிடக்கு நிறையா. நான் வாரேன்டே. ஆட பத்திராளியக்கு உட்காருங்க. அவ பெரிய பொண்ணுதான், அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவ கிடக்கா, நீங்க வாங்க உட்காருங்க. சரி மைனியா வாங்க, 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு அப்புறம் போகலாம். நான் வேணா அந்த பக்கமாக போய் எதிர்த்து உட்கார்ந்துக்கிட்டீங்க. இப்போ ஓகே தானே? உட்காருங்க நீங்க. இனிமே உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, எங்க கூட உட்கார்ந்து பேசுங்க. நீங்க தான் உட்காரவே மாட்டேங்க, எப்ப பார்த்தாலும் வீட்டுல வேலை கிடக்குன்னு ஓடிடுறீங்க. வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்கு சரசு. காலையிலே சமைச்சிட்டு அந்த பாத்திரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஆளை போட்டபடியே கிடக்கு சிங்கலை. இனிமேதான் போய் கழுவணும். மதிய சாப்பாட்டுக்கு என்ன ஏதுன்னு பார்க்கணும். இன்னும் ஒன்றும் செய்யல. மாடை கொண்டு போய் பாலெல்லாம் கறந்துட்டு கொண்டு போய் இப்பதான் பத்தி விட்டுட்டு வாரேன். ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நாங்கன்னு உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தா வீட்டுல வேலை ஓடுமா சொல்லுங்க? முன்னாடிலாம் அப்பப்பானு எப்பயானு வருவியே, இப்பெல்லாம் வாரதே இல்லையல்லக்க. வந்துட்டியே, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறம் போய் வேலையை பாருங்க. உட்காருங்க. சரி, என்னடே பண்ண போறா? ஏதோ சடங்குக்கு காசு ரெடி பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, ஏதாவது ரெடி பண்ணியா? தடவை சீட்டு பிடிக்கும் போது தாங்க கேட்கணும், எனக்கு தர முடியுமா என்ன ஏதுன்னு. ஆமாக்கா, எதுக்கும் கேட்டு பாருங்க சீட்டுல, அதுல வேணா தருவாவ. ஏன்னா நாங்கள் எல்லாம் கேட்க மாட்டோமா, உங்களுக்கு இந்த தடவை அப்ப விழுந்தாலும் விழும். ஆமா, நீ எதுக்கும் பார்த்து கீதாட்ட ஒருக்கா சொல்லி வை. சரிக்கா. நல்ல அருமையான இடம்டே, நல்ல இடமா தான் பிடிச்சி உட்கார்ந்துருக்கிய.
நல்லா காற்று ஜிலு ஜிலுன்னு வருது, நல்ல நிழலுக்கும் எதுக்கும் இதமா இருக்கு. அப்படியே படுத்தா தூக்கமா வரும் போல இருக்கு. ஆமாக்கா கரெக்டா சொன்னீங்க. இப்போ இந்த பனி மார்கழி மாசம் பனி விழுது பத்தியெல்லாம் இந்த லேசா இதமான வெயிலுக்கு அந்த குளிர் காத்துக்கும் நல்லா அப்படியே சொக்குதுக்க எனக்கெல்லாம் தூக்கம். அதுக்கு தான் நாங்கள் நான் அந்த வீலை கூப்பிட்டு சேர்ந்துருந்து பேசிக்கிட்டே வேலையை செய்வோமான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நமக்கும் பேசிக்கிட்டே வேலையும் வேலையாயிரும், நம்ம வேலையும் செய்யலாம் பத்தியில. அதனால தான் இங்கே வந்தேன். ஆமா செய்யுங்க செய்யுங்க, நீங்களும் உங்க வேலையை பாருங்க. நான் என்ன ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் போறேன். நான் இப்படியே பேசிட்டே இல்ல இருந்து சுத்தினேன்னா ஒரு 100 தூளி சுத்தி விடுவேன். அதனாலதான் என்ன இலையெல்லாம் ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் நேரம் பதம் வந்த அப்புறமா இலைய வெட்டணும். வெட்டிட்டு கடன்னு போட்டு கொஞ்சம் சுத்திட்டானா தூள் நாளைக்கு கொண்டு போய் கொடுக்க போலாம்ல. அப்பனா சரசு நீ இப்ப துணி தைக்கிறது இல்லையோ? தைப்பேங்க, அவ்வளவு துணி எதுவும் வரல. அதனாலதான் சரி பீடி சுத்துவோம் வரும்போது தைப்போன்னு நினைச்சேன். இனிமே பொங்கலுக்கு கொஞ்சம் துணி வரும், அதை தைக்கணும். அதுக்குன்னு பொங்கலுக்கு துணி வரணும், அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. சரி ஒரு 100-200 தூள் வாங்கி சுத்திட்டு அடப்போன்னு நினைச்சுக்கிட்டு வாங்கி சுத்திட்டு அடக்கேன். கை செலவுக்காவது ஆகிக்கிடும்ல. ஆமா ஆமா அதுவும் சரிதான். நானும் பாய் முனையதுலேயே மறுபடியும் இறங்கிட்டேங்க. இது நல்ல காசு பத்தியல, அதனால கொஞ்சம் ஓலை கடந்துச்சு தோட்டத்தில், அதை வெட்டி எடுத்து கொண்டு போட்டு முளைஞ்சிட்டு அடக்கேன். இனிமேல் யார் தோட்டத்திலேயாவது ஓலை கிடைக்கான்னு கேட்டு பனையில இருந்து இல்லைன்னா தோட்டத்தில் நடக்கிற பனை ஏற எழுத்தையாவது சொல்லி பனையை ஓலையை எடுத்து போட சொல்லியாவது ஓலையை எடுத்து இனிமேல் ஃபுல்லாக பாய் தான் முனையணும். இப்போ நல்ல காசு பத்தியெல்லாம் இது. அதுவும் சரிதான், கை செலவுக்கு ஆகிடும்ல. நான் தான் சும்மா கிடக்கேன், வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இந்த ஆடு மாடு வேலை மேய்ச்சிக்கிட்டு நானும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியதுதானுமே. அட மைனியா, உங்களுக்கு என்ன குறை? நீங்கள் என்னத்துக்கு கடந்து செய்யணுங்க? நீங்கள் பாய்கி முனைஞ்சேன்னா அண்ணன் திட்டுவான், சும்மா கடங்க. நீ சும்மா இருல, நேரம் போவாது. இப்படி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாதான் நேரம் போகும். நீ சும்மா இருக்கானே நானும் சும்மா இருக்க முடியுமா? உன் மாமியார் உன்னை அந்த கிளி கிழிக்குது, நீ என்னன்னா இப்படி வீடு வீடா சோவாரிக்கிட்டு திரியா. நீயும் ஒரு நாள் வேலை செய்யலாம்லாலா? அது உன்னையும் மானங்கிட்ட கிளி கிழிக்காதான் இல்லாம இப்போ என் புருஷனையும் கிழிக்குது. என்ன நீ வளர்த்து விட்டுருக்கான் பாரு பொட்ட பிள்ளையன்னு. சரி சரி விடுங்க மைனி, விடுங்க விடுங்க. நீ ஒழுங்கா இருந்தா நாங்க ஏழா திட்டு வாங்க போறோம், உன்னாலதான் நாங்க கேவலப்பட்டுட்டு அடக்கம். மைனியா சும்மா கடங்க, அது லூஸ் மாதிரி பேசிட்டு அடக்குன்னு நீங்களும் அது மாதிரியே பேசுறீல. நீ வீட்டுல ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு நடந்தா அதிகம்ல பேச போது வீடு வீடா போயிட்டு சொல்லிக்கிட்டு தெரிய போது தெருவுல. எங்க காதுக்கு வாரதுனால தானே நாங்கள் கோவப்பட வேண்டி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் வேலை செய்ய தான் செய்கிறேன், செஞ்சுட்டு தான் வரேன் தெரியுமா. என்னத்த செய்யப்போ, நான் பாக்குற நேரம்லாம் எங்கனா சுத்திக்கிட்டு தான் தெரியா. வேற எங்க நீ செய்யான்னு நான் சொல்ல, அவியிட்ட நம்ம என்ன பேச முடியும்? நீங்கள் ஒன்றும் பேசாண்டா, நான் சமாளிச்சுக்கிட்டேன், விடுங்க.